अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्वशितिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदेश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारा सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. இப்போ ரெண்டாவது அத்தியாயம். முதல் அத்தியாயத்துல இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான மனுக்கள், அதாவது இந்த ஜன்மத்துல இருக்க இந்த பகவத் சிருஷ்டியில ஏற்படுத்தப்பட்டதான மனுக்கள் யார் யாரெல்லாம் இருந்தார்கள். இப்ப இருக்கிறவர் சுவாயம்புவ இவர் வைவஸ்வத மனு, முதல்ல சுவாயம்புவ மனு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இனிமே வரப்போற மனுக்கள் யார் யாருங்கிறத எல்லாம் காண்பித்தார்கள். இப்போ பகவான் வியாசரூபனா இருந்து வேதத்தை மக்களினுடையதான புத்திக்கு சேர பிரித்து கொடுக்கிறான் அப்படிங்கிறது. அப்ப மனுங்கிறது ஒரு பதவி மாதிரி, இந்திரன்கிறது ஒரு பதவி மாதிரி, வியாசன்கிறது ஒரு பதவி, பிரிக்கக்கூடியவர். எதை பிரிக்கிறவர்? வியாச அப்படின்னாலே வேதான் விவ்யாச இதி வியாசா, வேதங்களை பகுத்து பிரித்து எடுத்து கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த வியாசரூபனா இருக்கக்கூடிய எம்பெருமான் அதை பற்றி சொல்லணும்னு பிரார்த்திச்சுக்கிறார் மைத்ரேயர். அதனால பதில் சொல்றார். மைத்ரேயா अथ द्वितीयोऽध्यायः। मैत्रेयः प्रोक्तान्येतानि भवता सप्तमन्वन्तराणि वै भविष्याण्यपि विप्रऋषे ममाख्यातुं त्वमर्हसि. அதுலதான் இரண்டாவது அத்தியாயத்துல மனுக்களை பத்தி சொன்னார். அடுத்தது பூதம். அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில எதெல்லாம் உண்டோ, பூதம் பவ்யம் பவிஷ்யம் ச எல்லாமே எம்பெருமான் தான்கிறத காண்பிச்சார். அடுத்தது அத திருத்தீயோத்தியாயः மைத்ரேயா ஞாதமே தன்மயா த்வத்தோ யதா சர்வமிதம் ஜகத் விஷ்ணுர் விஷ்ணு விஷ்ணுதஸ்ச நபரம் வித்யதே ததா. அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகம், சம்ஸ்கிருதக்காரால் ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. விஷ்ணுவிடமிருந்துதான் இந்த லோகம் வந்திருக்கு, விஷ்ணுவேதான் இந்த லோகம், விஷ்ணுவினிடத்துலதான் இந்த லோகம்னு எல்லாத்தையும் ஒரே ஒரு குட்டிய ஒரே ஒரு 8 எழுத்துல அதை முடிச்சுட்டார். எப்படி? ஞாதமேதன்மயா த்வத்தோ யதா சர்வமிதம் ஜகத் விஷ்ணுஹ. சர்வமிதம் ஜகத் விஷ்ணுஹ இதி மயா ஞாதம் த்வத்தஹ. தேவரீரிடமிருந்து எல்லாமே விஷ்ணுதான் என்று ஞாதம். ஞாதமேதன்மயா த்வத்தஹ, தேவரீரிடமிருந்து அடியேனால் இவ்வாறு அறியப்பட்டது. என்னன்னு? யதா என்னதுன்னா, சர்வமிதம் ஜகத் விஷ்ணுஹ, இந்த லோகம் முழுவதுமே விஷ்ணுதான், இந்த லோகமே விஷ்ணுதான். அப்படின்னா வேற எங்கேந்தாவது வந்திருக்கா அல்லது வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னா அவன் பரமாத்மா சர்வவியாபி. அதனால அவன் எங்கேயும் இருக்கிற காரணத்தினால இந்த லோகமாகிற விஷ்ணுவும் இருக்கிறது. விஷ்ணு 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 லோகம் இதம் சர்வமிதம் அஸ்தி அப்படின்னார். இந்த அத்தனையுமானதான விஷ்ணு விஷ்ணுவினிடத்திலே உள்ளது. சரி, எங்கேருந்து வந்ததுன்னார். விஷ்ணு தஷ்ச தஹாங்கிறது பஞ்சமி விபக்தியில வரும்.
விஷ்ணு தஷ்ச எல்லாமே விஷ்ணுவினிடமிருந்து, விஷ்ணுவினிடமிருந்து தோன்றியதான சர்வம் எல்லாம் விஷ்ணு சர்வம், விஷ்ணுவினிடத்திலேயே இருக்கக்கூடியதா எல்லாம் விஷ்ணு சர்வம், எல்லாம் விஷ்ணுவாக. அப்ப எல்லாமான விஷ்ணு விஷ்ணுவினிடமிருந்து தோன்றி விஷ்ணுவினிடத்திலேயே இருக்கிறான். அதாவது விஷு வியாப்தவுங்கிறதான தாத்துவுல சர்வ வியாபியான விஷ்ணுவினிடத்திலேயே எல்லாம் உள்ளன. சர்வ சமர்த்தனான விஷ்ணுவினாலே படைக்கப்பட்டதான விஷ்ணுவாகிற சர்வமும் இருக்கின்றது. ஏன்னர் ந பரம் வித்யதே ததாஹா, அவனை காட்டிலும் பரம், வித்தியாசமானது, விலட்சணமானது, விபின்னமானது, அவனை காட்டிலும் அவிஷ்ணுமயமா ஒண்ணு இருக்கவே இருக்காதுங்கிற காரணத்தினால் விஷ்ணு சம்பர்க்கஹீனமாய் அவிஷ்ணுவாய் விஷ்ணு விஷ்ணுவாய் இல்லாத ஒரு வஸ்து இல்லாத காரணத்தினால் நபரம் வித்யதே ததாஹா, அவனை காட்டிலும் பரம், பரம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம் இல்ல, பரம்னா அவனுக்கு பின்னமானதுன்னு அர்த்தம். அவனுக்கு பின்னமானதே, அவனை காட்டிலும் அவன் சம்பந்தப்பட்டிராத, அவனை காட்டிலும் வேறுபட்டதான ஒன்று கிடையவே கிடையாது. அதனால ஞாத்தமே தன்மயாத்வத்தோ யதா சர்வமிதம் ஜகத் விஷ்ணுர் விஷ்ணு விஷ்ணு தஷ்ச நபரம் வித்யதே ததாஹ. அழகான ஸ்லோகம். ஏதத்து ஸ்ரோதுமிச்சாமி வியஸ்தா வேதா மகாத்மனா வேதவியாச ஸ்வரூபேண யதா தேன யுகே யுகே. வேதவியாச ரூபனாக இருந்துண்டு அவன் யுக யுகங்களிலேயும் வேதங்களை பிரிக்கின்றான் அப்படிங்கிறதாக கேட்டிருக்கேன். அதை தேவரீர் அனுகிரகிக்கணும். ஏதத் ஸ்ரோதுமிச்சாமி, ஏதத்து ஸ்ரோதுமிச்சாமி, இதை கேட்க விரும்புகின்றேன். வியஸ்தா வேதா மகாத்மனா, மகாத்மாவான எம்பெருமானாலே வேதங்கள் எல்லாம் பிரித்து காண்பிக்கப்பட்டன, பகுக்கப்பட்டன. மந்திரங்கள் எல்லாம் என்ன அர்த்தம்னா எல்லா மந்திரங்களும் கலந்த கட்டியா இருந்துதான். அது அந்த காலம். அந்த காலம்னாக்க ஒரு கால விசேஷத்துல எல்லாரும் மகா ஜாத்தாக்களா இருக்கா. அவ்வளவு ஜாத்தாக்களா இருக்கிற காரணத்தினால அவளுக்கு நல்ல ஞானமும் இருக்கிறதுனால வேத மந்திரங்கள்ல இது இருக்கு, இது யஜுசு, இது இங்க போய் சேரணும், இது சாமன், இதை இந்த இடத்துல பண்ணணும், இது இதுக்கப்புறமா சொல்லணுங்கிறதெல்லாம் ஸ்வதப்பிராப்த ஞானங்களாலே அவளால புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனா கலிகாலத்துல அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் போயிடும் ஞானம். அதனால மொத்தமா வேதத்துக்கிட்டயே வராம போயிட போறாளே அப்படிங்கறதுனால பரமோபகாரம் பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொரு துவாபர யுகத்திலேயும், இவர் இங்க கேட்கிற பொழுது யுகே யுகேன்னு சொன்னார், ஒவ்வொரு யுகத்திலேயும் அவர் வேதங்களை எல்லாம் பிரித்து கொடுத்தார் எம்பெருமான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு. அது எல்லா யுகங்கள்ல இந்த இடத்துல ஒவ்வொரு துவாபர யுகத்திலேயும். அப்ப துவாபர யுகத்துல எம்பெருமான் வியாசனாக அவதரித்து வேதத்தை விபஜனம் பண்ணி அதுல இருந்து கலிகால கதமானதான மனுஷாளுக்கு உபகாரமாக பண்ணுகின்றான். யஸ்மின் யஸ்மின் யுகே வியாசோ யோ ய ஆசீன் மகாமுனே, எந்தெந்த யுகத்துல யார் யார் வியாசர்களாக இருந்தார்கள். தம் தமா சக்ஷ்வ பகவன் சாகா பேதாம்ஸ்டமே வதா, அந்த மாதிரியானதான வியாசர்களை அடியனுக்கு சொல்லணும். அந்த வேதத்தினுடைய என்னென்ன விதமானதான சாக்கைகள் இருக்குன்னு சொல்லணும். சஹசிர சாக்கோபனிஷத் சமாகமம் அப்படின்னு இருக்கும். வேதத்துக்கு இன்னதுதான் சாக்கைங்கிறது கிடையாது, நிறைய சாக்கைகளை கொண்டு இருக்கு அந்தந்த இடத்துல. அதனாலதான் நிறைய மந்திரங்கள் எல்லாம் நமக்கு எங்க இருக்குன்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. எத்தனையோ ஸ்லோகங்கள் எல்லாம் எத்தனையோ இடங்கள்ல இருந்து எடுத்திருக்க சுவாமி தேசிகனே, எத்தனையோ இடங்கள்ல இருந்து எத்தனையோ பிரமாணங்களை கிரந்தங்கள்ல எல்லாம் உத்தாரணம் பண்ணி இருக்கார், வியாக்கியானங்கள்ல எல்லாம் எடுத்திருக்கார். ஆனா அதெல்லாம் அங்க எங்க இருக்குன்னு தெரியாததுக்கு அப்படின்னு சொன்னா சுவாமி காலத்துல கிடைச்சிட்டு இந்த காலத்துல கிடைக்காததான கிரந்தங்கள்ல அவைகள் இருக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி வேத மந்திரங்கள் எல்லாம் எத்தனையோ எத்தனையோ மந்திரங்கள், ஆனா அது எந்த வேத சாக்கையில இருக்குன்னு தெரியல. அப்படின்னா எத்தனையோ லுப்தமான சாக்கைகள்ல ஒண்ணுல இருந்திருக்கலாம், அது எங்கேயோ செவி வழியா வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால காண்பிக்கிறாள். யஸ்மின் யஸ்மின் யுகே வியாசா யோ ய ஆசீன் மகாமுனே, எந்தெந்த யுகங்கள்ல யார் யார் வியாசர்களாக இருந்திருந்தனர். தம் தமா சக்ஷ்வ பகவன் சாகா வேதாம்ஸ்டமே வதா, அந்த வேதங்களினுடையதான சாகா வேதங்களையும் அந்த வியாசர்களையும் அடியனுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார் மைத்ரேயர். உடனே பராசர மகர்ஷி காண்பிக்கிறார்.
ஸ்ரீ பராசராக அவர் கேட்ட கேள்விக்கு உத்தரம். வேதத்ருமஸ்ய மைத்ரேய சாகா பேதாக சஹஸ்ரஷாः ந சக்யா விஸ்தராத் வக்தும் சங்கேபேண ஸ்ருணுஷ்வதம். அப்பா மைத்ரேயா, கேள்வி கேட்டுட்ட சுலபமா என்னென்ன சாக்கைகள் இருக்கு சொல்லணும் அப்படின்னு. சாக்கைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கு மேல இருக்கு. ஆயிரம்னா சங்கியால இல்ல, நிறையாங்கிற அர்த்தத்துல. 1000 தான் இருக்குங்கிறது இல்ல, அதுக்காக சொல்றேன். 1000க்கு குறைவுன்னு சொல்லல, 1000க்கும் மேம்பட்டதாக இருக்கு. வேதத்ருமஸ்ய மைத்ரேய சாகா பேதாக சஹஸ்ரஷாः. வேதமாம் மரத்துல ஆயிரக்கணக்குல சாக்கைகள் உள்ளன, கிளைகள் உள்ளன. அதுகள் எல்லாத்தையும் ந சக்யா விஸ்தராத் வக்தும், அதுகளெல்லாம் விஸ்தரமா அவைகளை பற்றி சொல்லறதுக்கு முடியாது, காலம் போராது. சாதாரணமா பெரியவா பேசறச்சே ஒரு விஷயத்த, அதுவும் கிரந்தங்கள்ல எழுதறச்சே எல்லாம் அதை பற்றி கொஞ்சம் போற எழுதிட்டு அப்புறமா அதுல என்ன பண்ணிடுவான்னா விஸ்தர பயாத், அது இன்னும் இப்படி சொன்னா விஸ்தாரமா ஆயிடும் அப்படிங்கிற காரணத்தினால இங்க ஓய்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. விஸ்தர பயான் நேக பிரதன்யத்தே அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவா. சில பேர் என்ன சொல்லுவா அப்படின்னா விரிக்கில் பாரதமாம் அப்படின்வா. அதை நாம விரிச்சு இன்னும் அதிகமா சொன்னா அது மகாபாரதம் மாதிரி பெருசா ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். விரிக்கில் பாரதமாம் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரதம் ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். ஆனா வாஸ்தவத்துல 1,00,000 ஸ்லோகம் அப்படிங்கிறதாக கொண்டிருக்கக்கூடிய பாரதம் போய் பெருசு அப்படின்னு சொன்னா வேத சாக்கைகளை எல்லாம் எப்படி ஏன்னார் அதுகளெல்லாம் சொல்லக்கூட நசக்யாக விஸ்தராத் வக்தும், அவைகளை சொல்லவே முடியாது, விஸ்தாரமா சொல்லறதுக்கு முடியவே முடியாது. அதனால மைத்ரேயா சங்கேபேண ஸ்ருணுஷ்வதம். இப்ப எம்பெருமானுடைய குணங்களை சொல்றோம். ஏதாவது ஒரு மணி நேரத்துக்கு உபன்யாசம் பெருமாளினுடையதான பரோபகாரித்துவம் அல்லது சுவாமித்துவம் அல்லது ஏதோ ஒரு கருணை அப்படிங்கிறதான ஒரு குணம்னு எடுத்துட்டா நாம ஏதோ கொஞ்ச நேரம் சொல்றோம், 1 மணி நேரம் சொல்றோம், 1.5 மணி நேரம் சொல்றோம். அதுக்கு மேல கேட்டா நம்மளுக்கு காதுக்கு இது எவ்வளவுதான் இனிமையா இருந்தாலும் கூட அதுக்கு மேல புத்தி ஆயாசப்பட்டு போயிடுறது. சொல்றவருக்கு தொண்டையும் கழுத்தும் புத்தியும் ஞானமும் ஹிராசம் ஏற்பட்டு போயிடுறது. அப்படிங்கிறதுனால நாம சொல்றோமே தவிர பெருமாள் குணங்கள் அவ்வளவுதான் இல்லையே. அந்த மாதிரி மைத்ரேயா பரமாத்மாவினுடைய குணங்கள் போன்று இருக்கக்கூடியவைகள் தான் இந்த வேதங்கள். அந்த வேதங்களை நாம எடுத்து விலாவரியா சொல்லணும்னால சாக்காக்களை கணனம் பண்றது எண்ணறதுனாலே அல்லது அந்த சாக்காக்களினுடையதான விஷயத்துல நாம விஸ்தாரமா சொல்லறதுன்னா எத்தனை ஜென்மா வேண்டுமோ தெரியலையே. அதனால அது முடியவே முடியாதுன்ட்டார். ஒரு 100 ஜென்மா இருந்தா சொல்லலாம் அப்படின்னாரு. அப்படிதானா? அதனால அவர் என்ன சொல்லிட்டார், ந விஸ்தராத் சக்கியத்தை வக்தும் ந சக்யாக விஸ்தராத் வக்தும் சங்கேபேண ஸ்ருணுஷ்வதம். அதனால அதுகளை நானு சங்கேபமா சொல்றேன், சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கொள் அப்படின்னு. இப்போ அடுத்ததுல இருந்து காண்பிக்கிறார். துவாபரே துவாபரே விஷ்ணுர் வியாசரூபி மகாமுனே வேதமேகம் சுபகுதா குருதே ஜகதோ ஹிதாஹ. ஒவ்வொரு துவாபர யுகத்திலேயும் வியாசரூபி, வியாச பகவான்கிறதான ரூபத்திலே எம்பெருமானே வேதமேகம் சுபகுதா குருதே, ஒரே வேதத்தையே பலவாக பிரித்தான். வேதம்ங்கிறது வித ஞானேங்கிறதான தாத்துவில் இருந்து பிரத்யக்ஷேணானுமித்யாவா யஸ்தூபாயோ ந புத்தியதே விதந்தி ஏனம் வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ இதர பிரமாணங்களாலேயோ அறியப்பட மாட்டாததான விஷயங்களை தெரிவித்து கொடுக்கிறது. பிரத்யக்ஷ கோச்சரமான விஷயத்தை தெரிவித்து கொடுக்கறதுல அதுக்கு என்ன பெருமை? அதனால பிரத்யக்ஷமாகவோ பிரத்யக்ஷானுஜீவியானதான பிரத்யக்ஷ அது பேர் என்ன அனுமானத்தினாலேயோ தெரிவித்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெரிவித்து கொடுக்காது. யாருமே சொல்ல மாட்டாததை சொல்றதுதானே பெருமை. அந்த மாதிரி அது தர்மம், புண்ணியம், பாபம், தர்மா தர்மங்கள், நரக ஸ்வர்காதிகள் இவைகளை பற்றி எல்லாம் சொல்லும். இன்னும் பல விதமானதான லோகங்கள் இருக்கு. அந்த லோகத்துல இப்படிப்பட்டதான தேவத்தை இருக்கிறான், அவனுக்கு இந்த மாதிரியானதான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் வேதம்.
இன்னைக்குதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற பொழுது, வேதம் சொல்லிட்டு இருக்கிற பொழுது நாமோ நம்ம குழந்தைகளுக்கு கதை சொல்லும் போது ஒரு அசுரன் இருந்தான், அவனுக்கு உயிர் 7 மலையை தாண்டி 7 சமுத்திரத்தை தாண்டி ஒரு கிளி இருக்கு, அந்த கிளியினுடையதான கழுத்துல இருக்குன்னு என்னென்னமோ சொல்லியிருக்கோமே. வேதம் அந்த மாதிரி ஒரு இடம் சொல்லு, யதி துர்கே ஹந்தாசீதி சதர்ப புஞ்சீர முத்ரு சப்தகிரீன் பித்வா தமஹன், சப்தகிரீன் பித்வா தமஹன் அப்படியே சொல்றது வேதம். 7 மலைகளை கடந்து, சப்தகிரீன் பித்வா 7 மலைகளை கடந்து தம் அகன் அவனை கொன்றார்கள் அப்படின்னு சொல்லறது. இப்போ அது என்னத்த சொல்றா ஏதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என் சொல்ல வந்தது என்னன்னா, நாம எது சொன்னாலும் அதுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் வேதத்துல அவருக்கு ஒரு பிரமாணம் ஏதாவது ஒரு விதத்துல இருக்கும். ஏதோ ஒண்ணு சொல்றோம், பாரத தேசம் அதனாலதான் வசத்தி அப்படின்னு சொல்றோம், எல்லாத்துக்கும் அங்கெங்கயோ ஒண்ணு இருக்கும். அப்போ வேதத்தினுடையதான பிராச்சீனத்தன்மையையோ அதனுடையதான இயக்க அளவையோ அது இன்னத்தை தான் பேசும் அப்படின்னு சொல்ல முடியாததையோ. இப்போ நம்ம ஆத்துல எல்லாம் பெரியவாள்லாம் என்ன சொல்லுவா, நடு பகல்ல நடு நிஷியில எல்லாம் போகக்கூடாது, நல்ல உச்சி வெயில்ல போகாத அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. வேதம் ஒரு இடத்துல சொல்றது, சிथिலம் வை மத்தியமமஹா, மத்தியமம் அஹா சிथिலம், மத்தியமமான அகஸ் அந்த நடு பகல் பொழுது சிथिலமானது அப்படிங்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு விதத்துல அங்க இருக்கு. அந்த மாதிரியானதான வேதம், அதனுடைய அளவு, அது சொல்லக்கூடியதான விஷயம், அது எல்லாமே இதர பிரமாண சித்தமானவைகளா இல்லாததை சொல்லறது அதுக்கு பெருமை. அதனாலதான் பிரத்யக்ஷேன அனுமித்யாவா யஸ்தூபாயோ ந புத்தியதே விதந்தி ஏனம் வேதேன, அந்த விஷயத்தை, அதாவது இந்த விஷயத்தை பிரத்யக்ஷாதி பிரமாண கோச்சரமா இல்லாததான விஷயத்தை வேதத்தினாலே அறிகின்றார்கள், அதனால அறிவித்து கொடுப்பது அப்படின்னு அதுக்கு வேதம்னு பெயர் அப்படின்னு சொன்னான். வேதத்துக்கு பெருமை எவ்வளோன்னு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு வாக்கியத்திலேயும் அதுக்கு பெருமை இருக்கு. பிராத்ருவ்யஹா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. பிராத்ருவ்யஹான்னா 2 அர்த்தம். பிராத்துஹு புத்திரஹா, அதாவது அண்ணா பிள்ளை, அண்ணாவோ தம்பியோ அவன் பிள்ளை அப்படின்னு அர்த்தம். பிராதாவினுடைய குமாரன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சத்ருன்னு அர்த்தம். பிராத்ருவியாகனா எதிரின்னு அர்த்தம். இப்ப வேதம் அந்த 2 அர்த்தத்தையும் சொல்லறது. ஆனா அந்த எந்த அர்த்தத்துல எப்படி சொல்லறதுன்னு எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஸ்வரத்தை வச்சு புரிஞ்சுக்கணும். பிராத்ருவியாகா அப்படின்னு இருந்ததுன்னா சத்ருன்னு அர்த்தம், பிராத்ருவியோ அப்படின்னு சொன்னதுன்னா அண்ணாவுடைய பிள்ளை, அதாவது பிராத்தா பிராத்துஹு புத்திரஹா அப்படின்னு சொல்லணும்ன்றது. இப்ப ஸ்வரத்துல முக்கியத்துவம் இருக்கு. அதனாலதான் ஸ்வரம் ரொம்ப 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 முக்கியமானது. ஸ்வரத்தை வச்சுட்டு நாம அந்த பதத்தினுடையதான அர்த்தத்தை நிர்ணயம் பண்றோம். எத்தனை விஷயங்கள், எத்தனை அர்த்தங்கள், எத்தனை சூக்ஷ்மமானதான விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் காரணபூத்தமானது. அதனுடைய பெருமையை என்னன்னு சொல்லி எப்படி சொல்லறது? நாமோ சொல்லி மாடுவோம். அடியனோட 1/2 மணி 3/4 மணி அதை பத்தி சொன்னேன்னா அடியனுடைய புத்திக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். இன்னும் நன்னா அதுலேயே சிரபரிசிரமம் பண்ணவாளா இருந்தா, வியாக்கரணத்துல நன்னா பிரவேசம் பண்ணவாளா இருந்தா, லௌகிகமான விஷயங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவாள், ஆஹா இந்த மாதிரி எங்க கிராமத்துல இப்படி சொல்ற வழக்கம் உண்டேன்னு நாம ஒண்ணு சொன்னா அதுல சொல்லுவா. பாஷ்யத்தை சேவிச்சவா, யாகத்தை பண்றவா, ரிஷிகளினுடைய சரித்திரத்துல இருக்கக்கூடியது வேதத்துல இருக்குன்னு சொல்றவா, எல்லாம் வேதத்துல இருக்கு. அப்ப வேதத்தினுடைய பெருமையையோ இயத்தாவையோ மகாத்மியத்தையோ மகிமையையோ எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா அது அளவிலேயும் பெருசு, இயத்தா இல்லாதது, ஆழத்திலேயும் பெருசு. அதனால அதை சொல்லி முடியாது. வேதம் ஏகம். எதுவா இருந்தாலும் வேதம், எதுவா இருந்தாலும் ஞானம், எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு தெரிவித்து கொடுக்கிறது. எதுவா இருந்தாலும் ரிஷிகளினுடையதான தபசக்தியினாலே அறியப்பட்ட பெருமையை கொண்டது. மந்திர திரஷ்டாராக ரிஷயாக அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வேதங்கள். ஒரு காலத்துல
விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஒரு மந்திரம் தெரிய வந்தது, அகஸ்திய பகவானுக்கு ஒரு மந்திரம் தெரிய வந்தது, வசிஷ்டாதிகளுக்கு மந்திரங்கள் தெரிய வந்தது. இது மாதிரி எத்தனை ரிஷிகள் இருக்கா, எத்தனை பேருக்கு எத்தனை விதமானதான மந்திரங்கள், என்னென்னமோ ரிஷிகள் எல்லாம் இருக்காளே, அந்த வேதத்திலேயே பல ரிஷிகளை சொல்லறதே அப்படின்னு சொன்னா நாமோ அந்த ரிஷிகள் ஒரே ஒரு மந்திரத்தை தான் அவர் சொல்லி இருக்காருன்னா கூட அதை நாம கொண்டாடணும். அவ்வளவு பெரிய மந்திரத்தை அந்த ரிஷியினுடைய அவ்வளவு பெரிய தபஸினாலதானே அந்த மந்திரம் அவருக்கு கிடைக்கப்பட்டது. சோ காயத்ரிய நாம சொல்றோம், அது விஸ்வாமித்திரர் பண்ணார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த சப்புட்டித்தமா அதை காயத்ரிய வச்சுண்டு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில மந்திரங்களை சேர்த்து அது ஒருத்தர் பண்ணார். அது நாம சாயங்கால வேளையில அர்க்கியத்தை நாம கொடுக்கறச்சே, ராலாவது அர்க்கியத்தை கொடுக்கறச்சே பிராயச்சித்த அர்க்கியத்தை நாம பண்றோம். அப்போ ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தினுடையதான காயத்ரி மந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடியும் சில சேர்ந்து அது புது மந்திரம் அப்படிங்கிறது. அப்போ அது துரியார்கிய பிரதானம் அப்படிங்கிறதுக்கு, நாலாவது அர்க்கியத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அப்போ என்னன்னா இது மந்திரம் இப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல. ஒரு மந்திரம் ஒரு வேதத்துல ஒரு மாதிரியான ஸ்வரத்துல இருக்கும், இன்னொரு வேதத்துல வேற மாதிரியான ஸ்வரத்துல வரும். அப்ப இது இயத்தா இப்படிப்பட்டது, அதை வேதத்தை கண்டே பிடிக்கும். அதனாலதான் அதுக்கு பரோட்ச பிரியா இவகி தேவாஹ, தேவதைகளுக்கு பரோட்சமா இருக்கிறதுல ஆசையாம். நாம தான் எல்லாத்துலயும் முகத்தை காமிச்சுக்கணும்னு நாம இருக்கோம், எல்லாத்துலயும் முகத்தை காமிச்சுக்கணும், அந்த போட்டோல நாம நிக்கணும், எல்லாரும் நாம தான் பண்ணான்னு சொல்லணும் அப்படின்னு. ஆனா எத்தனை பெரியவா எவ்வளவு அற்புதமான ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கா, என்னென்னவோ கிரந்தங்கள் பண்ணியிருக்கா. அதெல்லாம் கிரந்தம் மாத்திரம் தெரியும், பெரியவா பேரே தெரியாது. எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு தெரியுமோ, அத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு. கவி யாருன்னு தெரியாது, இன்னாருன்னு தெரியாது. அப்ப அவளுக்கு தான் நிக்கணும்னு அர்த்தம் இல்ல, தன்னுடையதான ஸ்லோகம் நிக்கணும்னு அர்த்தம் இல்ல, அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மக்களுக்கு போய் சேரணும், அதர் வழியா மக்கள் ஒழுகி வாழணும் அப்படிங்கிறதுதான். தத்கதமான அர்த்தத்தாவா நிற்க அதற்கு தகன்னு சொல்லணும். எவ்வளவு பெரியதான எண்ணம் இருக்கணும். இல்லடா அந்த ஸ்லோகத்திலேயே நான் பண்ணேன்னு போட்டுக்கிறதுக்கு என்ன அவளுக்கு முடியாதோ. இன்னி வரைக்கும் ஏதோ நல்ல வேளையா சுவாமி தேசிகன் பிரபுத்திகள் எல்லாம் பண்ணதை காப்பாத்தி வச்சிருக்கோம். நிறைய பேர் தான் காப்பாத்தி வைக்கல, அந்த ஸ்லோகங்கள் இருக்கு. எத்தனையோ பேர் ஒரு அரை ஸ்லோகம் இருக்குன்னு சொல்லிட்டு போவா. ஒருத்தர் சொன்னார், ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி எதுக்தம் கிரந்த கோட்டிஷு. ஒருத்தர் சொல்றாரு, அப்பா நீ இத்தனை ஸ்லோகங்கள் கோட்டி கோட்டியா இத்தனை புராணங்கள் இத்தியாசங்கள் எல்லாவற்றிலேயும் வேதத்துல ஆரம்பிச்சு இத்தனை கோட்டியானதான அத்தனை கோட்டியான ஸ்லோகங்களிலேயும் அத்தனை கிரந்தங்கள்லேயும் சொல்லப்பட்டதை ஒரு அரை ஸ்லோகத்துல சொல்றேன் கேட்டுக்கோன்னு அவர் சொல்லும் பொழுதே ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி, நான் சொல்றேன்னு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னார், எதுக்தம் கிரந்த கோட்டிஷு பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். மொத்தத்தினுடைய சாரம் என்னன்னா, பரோபகாரா புண்ணியாய, புண்ணியம் வேணுமானா பரோபகாரம் பண்ணு, பரோபகாரம் பண்றது புண்ணியத்திற்காக அமையும். பாபாய பரபீடனம், மற்றவாள பீடனம் பண்றதுங்கிறது பாபத்தை கொடுக்கும். இது யாரு எழுதினா தெரியல. இதே ஸ்லோகத்தை இன்னொருத்தர் சொல்றார். அந்த உத்தரார்த்தம் என்ன சொல்றார் அப்படின்னார், ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். தனக்கு எதெல்லாம் பிரதிகூலமா இருக்குமோ அதை பிறருக்கு பண்ணக்கூடாது அப்படின்றார். அப்போ இதை காட்டிலும் வசதி என்ன இருக்கு? தனக்கு ஒருத்தர் பண்ணா பிடிக்காது அப்படின்னு சொன்னா அதை மற்றவாளுக்கு அவன் பண்ணக்கூடாது, தனக்கு எது பிடிக்காதோ அதை பிறருக்கு அவன் பண்ணக்கூடாது. இதுதானே மொத்த சாரம், வாழ்க்கையினுடைய மொத்த சாரம். இதெல்லாம் யார் பண்ணா தெரியாது. சுவாமி தேசிகன் எடுக்கிற எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. உபரி உபரி பஷ்யந்த சர்வ ஏவ தரித்ரதி அதோத பஷ்யத கஸ்ய மகிமானோபஜாயதே. சுவாமி எடுத்திருக்காரு இந்த ஸ்லோகத்தை சில்ற ரகசியத்துல. ஆனா யார் பண்ணா தெரியாது. இல்ல நான் தான் பண்ணேன்னு அந்த ஸ்லோகத்திலேயே கீழே எழுதி வச்சாரா? எத்தனையோ கவிகள் இருக்கா, நல்ல அத்தியுதமான ஸ்லோகங்கள். ஒரு நாள் வரத பெருமாள், இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. சம்ஸ்கிருதத்தினுடைய பெருமைன்னு சொன்னா எவ்வளவு வேணா சொல்லிட்டு போலாம். ஒரு நாள் ஒரு ராணியோட கூட அந்த அமைச்சர் பெருமாளை வரதனை சேவிக்கிறதுக்கு போனாளாம்.
யாருன்னு தெரியாது. அந்த அமைச்சர் பிராமணர், அவர் பெருமாளை சேவிக்கிறதுக்கு தேவாதிராஜனை சேவிக்கிறதுக்கு போனாரா ராணியோட. அப்போ நீங்க தேவாதிராஜன் மூலவரை பார்த்தீங்களான்னா கொஞ்சம் இப்படி தலை இப்படி கொஞ்சம் கழுத்து இப்படி கொஞ்சம் இறங்கி இருக்கும் மூலவர். என்ன ரசிக்காள் பாருங்க. அதுக்காக சொல்றேன், நாம எத்தனையோ வாட்டி சேவிச்சிருக்கோம். அவர் வரதனுடையதான, அதாவது மூலவர் வரதனுடைய முகம் இப்படி கொஞ்சம் கழுத்து கீழே இறங்கி இருக்கும், கொஞ்சம் இப்படி இறங்கி இருக்கும். உடனே அந்த ராணி கேக்குறா, ஏன் பெருமாள் இப்படி கொஞ்சம் கழுத்து கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு கேக்குறா. இதுக்கு பதில் சொல்லணும். இந்த ஸ்லோகம் யாரு எழுதினான்னு தெரியாது. அவர் சொல்ல எல்லாமே ஸ்லோகம் தான். அவர் சொன்னாரா, காஞ்சித் காஞ்சன கௌராங்கீம் வீக்ஷ்ய சாட்சாதிவ ஸ்ரீயம். அந்த கவி சொல்றார், ஒண்ணு இல்ல, வரதன் தனக்கு எதிர நல்ல காஞ்சன கௌராங்கின் தங்கம் மாதிரி பளபளபளன்னு இருக்கக்கூடியதான ஒரு பெண்ணை பாக்குறான். யாரு? ராணிய. காஞ்சித் காஞ்சன கௌராங்கின் வீக்ஷிய பாக்குறான். பார்த்துட்டு அட என்னடா அது, நம்ம மனசுல இருந்து லக்ஷ்மி பிராட்டி வெளியில போய் நிக்கிறாளான்னா அப்படின்னு ஒருவேளை தன் மனசுல பிராட்டி இல்லையோன்னு சந்தேகப்பட்டு மார்பை பாக்குறான். அதுக்காகத்தான் அப்படி மார்பை பாக்கிறதுக்காக அப்படி குனிஞ்சுட்டு இருக்கான்னு. காஞ்சித் காஞ்சன கௌராங்கீன் வீக்ஷ்ய சாட்சாதிவ ஸ்ரீயம் வரத சம்சயாபன்னாக வக்ஷஸ்தலம் அவைக்ஷத. வக்ஷஸ்தலத்தை வரதன் சந்தேகத்தோட பார்த்து கொள்கிறான். அப்படி மார்பை பாக்குறதுனால, தன்னுடைய மார்பை பாத்துக்கிறதுனால அவன் கொஞ்சம் குறைச்சலா தலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு அற்புதமான உத்ரேட்சை பண்ணார். அந்த இப்ப இதனால என்னாச்சு, ராணிக்கு சந்தோஷப்படுத்தின மாதிரி ஆச்சு, பெருமாள் தலை குனிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத சொன்ன மாதிரி ஆச்சு, அற்புதமானதான பிராட்டியினுடையதான தன்மை அவளுக்கு இருக்குன்னு சொல்லி அவளுடையதான இடத்துலயும் கௌரவத்தை பெறலாம்னு. இது ஒரு அற்புதமான உத்ரேட்சா. ஏன்னா பக்தர் பிராட்டியினுடையதான முகம் ஏன் இப்படி இருக்கு, கொஞ்சம் தலை குனிஞ்சு இருக்காளே அப்படின்னா, எத்தனையோ ஸ்லோகங்கள்ல எல்லாம் சுவாமி தேசிகன் போல்வார்கள்லாம் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்தனபர நமிதாங்கி, ஸ்தனபரத்தினால கொஞ்சம் அப்படி வணங்கி இருக்கா அப்படின்னு. ஆனால் அவர் பட்டர் என்ன காண்பிச்சார், எல்லாருக்கும் வேண்டியதான ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா, ஐஸ்வர்யமோ அக்ஷரகத்தியோ பரமபதத்தையோ கொடுத்துட்டும் இந்த ஜீவாத்மா பண்ணானே பெரிய கஷ்டமான இந்த பாரம், இந்த ரெண்டு கைய சேர்த்து அஞ்சலி, இது பேர் அஞ்சலின்னு பெயர். அஞ்சலின்னா ஏன் இதுக்கு பெயர் அப்படின்னா, இப்படி பண்ணா பரமாத்மாவை, அஹான்னா பெருமாளோ இல்லையோ, அம்முனா பெருமாளை, ஜலயத்தி உருக்கி விடுவான். இப்படி பண்ணா பெருமாள் உருகி போயிடுவானா. அப்படி எம்பெருமானை உருக்கி வைக்க கூடியதுங்கிறதுனால அஞ்சலின்னு இந்த மாதிரி பண்ணறதுக்கு பெயர். இந்த மாதிரி அஞ்சலி பண்ணது ஒரு பெரிய பாரமா. இவ்வளவு பெரிய அஞ்சலி ஆகிறதான பாரத்தை சுமக்கிறதான ஒருத்தனுக்கு வெறும செல்வத்தை தானே நாம கொடுக்கிறோம். எஸ்யாம் எஸ்யாம் திஷிங்கிறதாக செல்வத்தை தானே கொடுக்கிறோம். அல்லது அக்ஷர கதி அல்லது அவனுடைய ஆத்ம சாட்சா்காரம்ங்கிறதான அதை காட்டிலும் கொஞ்சம் வசதியா சொல்லப்படக்கூடியதான ஆத்ம சாட்சா்காரத்தை தானே கொடுக்கிறோம். அல்லது இவன் பண்ணி இருக்கக்கூடிய பெரும் அஞ்சலிக்கு அதுக்கு நிகர் இல்லாததான ஒண்ணுமில்லாத மோட்சத்தை கொடுத்து ஏமாத்திடுறோமே அப்படின்னு பிராட்டி நினைக்கிறாளா. பரமம் பதம் வா கஸ்மை சித்து, இந்த மாதிரி கொடுக்கறது யாருக்கு, யாராவது தேசிகன் மாதிரி பாஷ்யக்காரர் மாதிரி உத்ருஷ்டாளா இருக்கிறவாளுக்கான எவனோ ஒருத்தன் கஸ்மை சித்து அஞ்சலி பரம் வஹதே விதீர்ய, இந்த மாதிரி அஞ்சலியாம் பாரத்தை சுமக்கக்கூடியவனுக்கு இவைகளை மாத்திரம்தானே நாம கொடுக்கிறோம் அப்படின்னு அஞ்சலி பரம் வஹதே விதீர்ய அஸ்மை நகிஞ்சித் உசிதம் கிருதமித்யதாம்ப. இவன் பண்ணியிருக்கக்கூடிய பெரும் அஞ்சலிக்கு ஒண்ணுமில்லாத மோட்சம்தானே மேக்சிமம் கொடுக்கிறோம் அப்படின்னு வெட்கி தலை குனிகிறாயா அம்மான்னு கேட்கிறார். அஸ்மை நகிஞ்சித் உசிதம் கிருதமித்யதாம்ப, இவன் பண்ணதுக்கு உச்சிதமான, இவன் பண்ணியதான பெரும் அஞ்சலிக்கு நேராக இருக்க மாட்டாததான, அதுக்கு நிகராய் இல்லாததானது ஒண்ணுமே நாம கொடுக்கலையேங்கிறதுனால கிம் லஜ்ஜசே கதய கோயமுதார பாவா, அதனால கொஞ்சம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டு இருக்கியான்னார். அப்ப பிராட்டி எல்லாத்தையும் கொடுக்குறாளா, கொடுத்துட்டு சீச்சி இந்த குழந்தை பண்ணி இருக்கக்கூடியதுக்கு நாம எதுவுமே கொடுக்கலையேன்னு அப்படி இருக்காளாம் பாருங்க.
அப்படி ஒரு உத்பிரேட்ச பண்ணார் பாருங்க. அந்த மாதிரி இந்த கவி காஞ்சித் காஞ்சன கௌராங்கீம் வீக்ஷ சாட்சாதிவ ஸ்ரீயம் வரத சம்சயா பன்னாஹ வக்ஷஸ்தலம் அவைக்ஷதா அப்படின்னார். யார் சுவாமி இந்த ஸ்லோகத்தை எழுதினார் தெரியாது. அவருக்கு என்ன பெயர்? வக்ஷஸ்தலாச்சாரியார் அப்படின்னு பெயர். இந்த ஸ்லோகத்தை எழுதினாரோ இல்லையோ, அதனால இந்த ஸ்லோகத்தை எழுதினவர் வக்ஷஸ்தலாச்சாரியார் அப்படின்னு பெயர். அப்ப எத்தனையோ இடங்கள்ல இன்னார்னு தெரியாத ஸ்லோகங்கள் இருக்கு. அப்படின்னா பழங்காலத்துல மந்திரங்கள், இந்த காலத்துல எழுதப்பட்ட ஸ்லோகங்களை யார் எழுதினான்னு தெரியலையே. அப்படின்னா பழங்காலத்து மந்திரங்கள், அப்படிப்பட்டதான வேதங்கள், அந்த வேதங்களினுடையதான சாரம், அந்த வேதங்களினுடையதான மகாத்மியம், அந்த வேதங்களினுடையதான வைபவம் சொல்லி மாளுமோ? அதனால காண்பிக்கிறார் அதெல்லாம் முடியாது, சங்கேபத்தினாலதான் சொல்ல முடியும். அந்த வேதம் ஒன்றுதான் இருந்தது. வேதமேகம் சுபகுதா குருதே, அத பகுதா குருதே, பலதாக ஆக்குகின்றான். என்னத்துக்காக இந்த வேதத்தை பிரிக்கிறார்னார்? வேதம் இருக்கிறதே ஜகத்தோ ஹிதாக, ஜகத்துக்கு ஹிதமாக இருக்க வேண்டும். மறுபடியும் மறுபடியும் அடியன் கூட மார்கழி மாசம் அடியன் உபன்யாசத்துல கூட சொன்னேன். 4 வேத பாராயணம் பண்ணக்கூடியவா 4 பேர். வேத பாராயணம் வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியதான பிரபந்தம் எதுவா இருந்தாலும் 4 ஸ்ரீ வைஷ்ணவாள ஆத்துல கூப்பிட்டு, இல்லையானா இந்த காலத்துக்கு சேரல் அடியன் சொல்ற ஸ்ரீ வைஷ்ணவாள் என்ன, 4 பிராமணால கூப்பிட்டு ஆத்துல ஒரு 4 பேரை கூப்பிட்டு வேதத்தை சொல்ல வச்சா அதுக்கு தனி சக்தி இருக்கத்தான் இருக்கு. நிச்சயமா பாருங்க, ஆத்துல குழந்தை இல்ல, உடனே அது வேத பாகத்தை சொல்லுங்க, 4 பேரை அத்தியாயனம் பண்ண சொல்லுங்க, ஸ்ரீமத் ராமாயணத்தை தேவிக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு இதெல்லாம் பண்ணுங்க. அவைகளுக்கெல்லாம் நிச்சயமா பலன் இருக்கு. வேதம்ங்கிறது சர்வ பலப்பிரதம். அது ஐஹிகம் ஆமுஷ்மிகம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. என்ன, நமக்கு எவ்வளவு ஸ்ரத்த இருக்கோ அவ்வளவு ஸ்ரத்தையினால பலன் கிடைக்கும். அவசியம், அது சந்தேகமே வேண்டாம். இதை நாம பண்றோம், அவசியமா பெருமாள் அனுகிரகிப்பான். அதுக்கப்புறமா அவன் அனுகிரகிக்கலன்னு அவனை கேள்வி கேட்கறது இல்லை. நம்மளுடையதான புத்தியில, நம்மளுடையதான ஸ்ரத்தையில, நம்மளுடையதான இச்சையில ஏதோ லோபம் போல இருக்குன்னு தான் நாம நினைக்கணும். அந்த மாதிரி நாம நினைச்சுட்டே இருந்தோம்னா பெருமாள் ஒரு நாள் அனுகிரகிச்சு விடுவான். அனுபவிக்கின்றது ஹரிநாமாவை குறிக்கின்றது. அப்ப எத்தனைன்னு சொல்றது வேதத்தினுடையதான பெருமைய. அடையனுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது சொன்னாலும் வேதத்துக்கு பொருந்தும்னு அர்த்தம். அடியன மாதிரி ஒண்ணுமில்லாதவா சொன்னா கூட வேதத்துக்கு பொருந்தும்னு அர்த்தம். யார் வேணாலும் வேதத்தை பத்தி சொல்ல முடியும். வேதத்தை தான் யார் வேணாலும் சொல்ல முடியாது. வேதத்தை பற்றி யார் வேணாலும் சொல்லலாம். வேதத்தை பற்றி ஸ்திரீகள் சொல்லலாம், இதராள் சொல்லலாம். வேதத்தை சொல்றதுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன். வேதத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன? அதனுடைய பெருமை, மகாத்மியம், வைபவம், அதனுடைய சக்தி, அதனுடையதான விதரணசீலம், அதனுடையதான வதான்யத்துவம், தானசீலத்துவம், பரோபகாரித்துவம் எத்தனை இருக்கு, எத்தனை சொல்லலாம். எத்தனை ஒரு எழுத்துல இருக்கக்கூடியதான அழகு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கலாமே. அப்ப அவர் காண்பிக்கிறார் அது எல்லாம் பண்ணது ஜகத்தினுடைய ஹிதத்துக்கு. இதுல வேதத்தை எல்லாமே, வேதத்தினுடைய ஒரு அக்ஷரம், சமுத்திர உதரம் அந்தரிக்ஷம் அப்படின்னு கடைசி பஞ்சாதி யஜுர்வேதத்துல சம்ஹிதையில யோனி சமுத்ரோ பந்து அப்படின்னு முடிக்கிறது. அந்த அந்த பந்துஹு அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் என்ன சொன்னார், எவ்வளவு பெருமை சும்மா தோன்றதெல்லாம் அப்படி எனக்கு வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, அப்பய தீட்சிதர் சொன்னாரோ யார் சொன்னாரோ பார்க்கல, ஏதோ ஒரு புத்தகத்துல அடியேன் பார்த்தேன். இப்ப பாருங்க, ஆரம்பிக்கிறச்சு ருக்வேதம் ஆரம்பிக்கிறச்சு அக்னிமீலே புரோஹிதம்னு ஆள ஆரம்பிக்கிறது. எவ்வளவு அழகு பாருங்க. சாம வேதம் முடியறச்சே, 3வது வேதம் சாம வேதம் முடியறச்சே மகாரத்துல முடியறதாம். அது இதுல எல்லாம் நம்ம பார்த்தாக்க சாத்து முறையில சொல்றோம். கடைசியில எஜுர்வேதத்துல இது 2 வேதம். இந்த 2 வேதத்தினுடையதான முடிவு பாகமா இருக்க, நடு பாகமா இருக்கக்கூடியதான எஜுர்வேதம் யோனி சமுத்ரோ பந்து அப்படின்னு ஊல முடியறது. ஆல ஆரம்பிக்கிறது, ஊல நடுவுல இருக்கு, இம்முல முடியறது. ஒரு பிரணவாகாரமாய் இருக்கின்றது. பிரணவமே 3 வேத ஸ்வரூபமாக இருக்கின்றது. எப்படி எப்படிலாம் யோசிக்கிறா, எப்படி எப்படிலாம் யோசிக்கிறது இருக்கட்டும், எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அதுக்குதான் அப்ப அதனுடைய பெருமையை என்னன்னு சொல்லி மாள்றது. சொல்ல முடியுமான்னார். அப்ப அது சொல்லி மாளாது. நான் உனக்கு சங்கேபேன்னு சொல்றேன். அது எல்லாம் வேதம் ஒன்றுதான். அதை பலதாக பிரித்தான், ஜகத்தினுடைய ஹிதத்துக்காக பிரித்தான்.
द्वापरे द्वापरे विष्णुर्व्यासरूपी महामुने वेदमेकं सुबहुधा कुरुते जगतो हिताः वीर्यं तेजो बलं चाल्पं मनुष्याणामवेक्ष्य च हिताय सर्वभूतानां वेदभेदान् करोति सः. இந்த காலம்னா இந்த காலம் கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்தே 2 வேதத்தையும் அத்தியனம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு திவேதின்னு டைட்டில். 3 வேதத்தை படிச்சவாளுக்கு திரிவேதின்னு பெயர். சதுர்வேதின்னு 4 வேதமும் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன சொல்லியிருக்கு தெரியுமோ வேதத்துக்கு? பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதாக தேயாக. பிராமணன்னு பிறந்துட்டியானா அவன் 4 வேதத்தையும் அதற்குரிய அங்கங்களோட படிக்கணும். படிச்சா என்ன சுவாமி, என்ன பிரயோஜனம்? பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் நிஷ்காரணேன பிராமணத்வாத்து படிக்கணும்னு. நீ பிராமணனோ இல்லையோ 4 வேதத்தையும் படி, 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணு, 4 வேதத்தையும் அதனுடையதான அங்கங்களோட கூட சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருக்தம் ஜோதிஷம் கல்பசூத்திரத்தோட கூட அப்படின்னா படிச்சா ஏதாவது கிடைக்குமா சுவாமி? ஒண்ணுத்தையும் எதிர்பார்க்காம பண்ணணும். இப்ப நாம குழந்தைகளுக்கு அதுகளுக்கு பிரவருத்தி ஏற்படணுங்கிறதுக்காக வேதமே அப்படிதான் நம்மளுக்கு சொல்லறது. பிரவருத்தி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நாம ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல ஞானானந்தமயம் சொல்லு நன்னா படிப்பு வரும் அப்படிங்கிறோம். குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு அதுகளுக்கு பிரவருத்தி வரணும். அந்த மாதிரி வேதமும் நிறைய அர்த்தவாதமா நிறைய சொல்றது. அதாவது யார் யாரெல்லாம் இதை தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவனுக்கு இதெல்லாம் கிடைக்க பெறும். ஜமதக் புஷ்டிகாமங்கிறது அந்த மந்திரத்தை யார் தெரிஞ்சிருக்கானோ அவனுக்கு எப்பொழுதுமே இளமை இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நிறைய மந்திரங்களுக்கு அந்தந்த பிரயோஜனத்தை சொல்லறது. எதுக்கு இதை சொல்லறது? அப்படியாவது இவன் இதுல ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணணும், அல்லது 3 வேதங்களாவது பண்ணணும், அல்லது 2 வேதமாவது பண்ணணும், அல்லது 1 வேதமாவது பண்ணணும், அல்லது சம்ஹிதையாவது பண்ணணும், அல்லது உபனிஷத்தாவது பண்ணணும், அல்லது புருஷ சூக்தமாவது பண்ணணும், அல்லது உபநயனமான அன்னைக்கு உபதேசம் பெற்றையே அந்த காயத்ரியையாவது பண்ணணும். எப்படி? 4 வேதம், 3 வேதம், 2 வேதம், 1 வேதம், அந்த வேதத்துல சாக்கா பாகம் முட்டியானா கூட சம்ஹிதா பாகம், அது இல்லையானா உபனிஷத் பாகமாவது, அப்படி இல்லையானால் உபனிஷத் பாகத்துல இருக்கக்கூடியதான சக்தி உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா கூட அந்த காயத்ரியையாவது பண்ணணும். இப்ப நாம எல்லாரும் எது கீழே இருக்கோ அதை சொல்லிடுவா. அதாவது ஆபத்காலத்துக்குன்னு பண்ண வேண்டியதை எப்பொழுது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி நாம இன்னைக்கெல்லாம் வெறும் காயத்ரி 10 காயத்ரி நான் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, அதுவும் 10 காயத்ரி, அதுவும் வேற டிவியை பார்த்துட்டு, அது பிரயோஜனம் இல்லையா? அப்போ ஜகத்தோ ஹிதா, ஜகத்து ஹிதத்துக்காகத்தான் பண்ணார். ஏன் அது என்ன ஜகத்துக்கு ஹிதம் அப்படின்னார் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். நம்ம இந்த காலத்துல, அதாவது இந்த காலத்துலன்னா துவாபரத்துல பிரிக்கிறார். துவாபரத்துல ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும் அவர் அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னார், மக்களினுடைய அந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களினுடைய வீரியம், தேஜா, பலம், இது 3, அவளுக்கு இருக்கக்கூடிய வீரியம், அவளுக்கு இருக்கக்கூடிய தேஜஸ், அவளுக்கு இருக்கக்கூடிய பலம், இதெல்லாம் வேதம் சொல்லறதுக்கு வேணும். வேதம் சொல்லணுமானா அது வேதமே சொல்லறதுங்கிற. குழந்தைக்கு பூனல் போட்டு ஒரு கிராமத்துல எல்லாம் போனா எப்படி இருக்கும்? அந்த திண்ணையில, வாச திண்ணையில உட்கார்ந்துட்டு ராய் ராய் ராயின்னு அந்த குழந்தைகள் சொல்லிட்டு இருக்கும். 2 குழந்தைகள் சேர்ந்து சொல்லும், இல்லையானா கடைசி 6 குழந்தை அது தனியா சொல்லிட்டு இருக்கும். ஆனா என்ன, அந்த அந்த நாம இங்கிலீஷ்ல சொல்லணுமானா அந்த வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கு. எப்படி? குழந்தை திருவ சொல்லும், சந்தைய சொல்லி கொடுப்பா, ஆத்துல வேற ஒருத்தருக்கு சந்தை நடந்துட்டு இருக்கும். எங்கேயாவது இந்த காலத்துல மாதிரி டிவி, ரேடியோ அதெல்லாம் இருந்ததோ, அனாவசிய வார்த்தைகள் இருந்ததோ, அதனாலதான் ஆத்துல அனாவசியமானதான வார்த்தைகள் எல்லாம் கூடாது. நிறைய வார்த்தைகள் வேதமே சொல்லது. தெய்வீம் வாச்சம் அப்படிங்கிறது. ஜிஹ்வா மே மதுமத்தமா, என்னுடைய நாக்கு மதுமத்தமா, ரொம்பவும் இனிமையா தேன மாதிரி இனிமையானதாக இருக்கட்டும். சுச்சி ஜிஹ்வோ அக்னிஹி, அக்னி தேவன் தூய்மையான நாக்கை கொண்டவன்.
அப்படின்னா அது அக்னியில இருக்கக்கூடிய 7 நாக்குகளும் தூய்மையானதுங்கிறது. அவன் சொதாக பாவக்கன், எல்லாவற்றையும் பவித்திரமாக்குறவன். சுச்சி ஜிஹ்வான்னு தூய்மையான வாக்கு, வாக்கை கொண்டவன் அர்த்தம். அப்ப எல்லா விஷயமுமே லோகஹிதமாகத்தான் இருக்கு அதுல. ஏன் இதை பிரிக்கணும் பின்ன அப்படின்னா, கலிகாலம் வரப்போறது. இப்ப துவாபர யுகமா இருக்கு. கலிகாலத்துல போனா மக்களினுடையதான பலம், வீரியம், தேஜஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடும். எப்படி? வாஸ்தவம் அப்படித்தானே இருக்கு. இந்த 4 யுகத்திலேயும் கிருத்த யுகத்துல தர்மம் 4 கால்ல இருக்கு, திரேதா யுகத்துல 3 கால்ல இருக்கு, துவாபரத்துல 2 கால்ல இருக்கு, கலியில 1 கால்ல இருக்கு. அதுலயும் இப்போ புவம் எதேகாங்கிரி கனிஷ்டயா ஸ்பிருஷன் ததா வதர்மோபி கிருஷஸ்தபஸ்தாம்னு ஒரு கவி சொன்னார். ஒரு நுனியில இப்படி தொட்டுண்டு இருக்கு கலிகாலம், ரொம்ப கோரமா போற பொழுது. தர்மம் இத்தினூண்டுதான் இருக்கு, ஒட்டின்னு இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கால விசேஷம் இருக்குமா. நாம இப்பவே சொல்றோம் ரொம்ப அதர்மமா இருக்கு, ரொம்ப அநியாயமா இருக்குன்னு நம்ம சொல்றோமே, அது அப்படியே இன்னும் கூட க்ஷீணிச்சுட்டே போகிறது. அப்ப எவன் வேதத்தை சொல்ல போறான்? யார் வேதத்தை பத்தி கவலைப்பட போறா? அப்போ கிருத்த யுகத்துல மக்கள் எல்லாமே அவளினுடைய வீரியம், தேஜஸ், பலம், ஆயு, ஆரோக்கியம் எல்லாம் என்ன இருந்தது. எப்படி இருந்ததுன்னு, மக்கள்லாம் 24 அடி இருந்தாலும் அவ்வளவு வசரம், அவ்வளவு விதமானதான ஞானம். இப்படின்னா அவளுக்கு வருது. எல்லாம் தமிழ் எங்க பார்த்தாலும் தர்மமா இருந்தது, எங்க பார்த்தாலும் புத்தி நல்ல புத்தியா இருந்தது. அதனாலதான் கிருத்தயுகாயத்தே அப்படிங்கிறா. அப்போ கிருத்தயுகத்தினுடையதான மனுஷனுடைய ரூபத்திலிருந்து, ஞானத்திலிருந்து, வடிவத்திலிருந்து எல்லாமே அதிகமா இருந்தது. அடுத்த யுகத்துல, திரேதா யுகத்துல அது 1 பங்கு குறைஞ்சுதான். அதனால 24 அடி இருந்தவன் 18 அடி இருந்தானா, ஞானம் அதுக்கேத்த மாதிரி குறைஞ்சது. அப்படி இப்படிங்கிறது தர்மம் குறையறதோ இல்லையோ அப்படிங்கிறது. துவாபர யுகத்துல நன்னா 12 அடி இருந்தாலாம், நிறைய இன்னும் அவ்வளவு காலம் இருந்தாலாம். அவள்லாம் அந்த காலத்துல ரிஷிகள்லாம் அவ்வளவு வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி இருந்தாலாம். எல்லா இடத்துலயுமே எங்க பார்த்தாலுமே நல்லது தானே இருக்கு. இப்பவே ஒரு 50-60 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா கிராமத்துல நல்ல காத்து இருந்தது, நல்லபடியா கிடைச்சிட்டு இருந்தது, அதுல எதுவும் கலப்படம் இல்லாமல் இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு வந்தான் அந்த தாத்தாக்கள் எல்லாம் நாம இன்னைக்கும் பாக்குறோம். 90 வயசுக்கு அவருக்கு எந்த விதமான சுகரா பிபியா ஒண்ணும் கிடையாது. அப்படி என் காலேஜ்ல ஒருத்தர் சொன்னார். அவர் பேர் ஸ்ரீனிவாசன் பெயர். நானும் எங்க அப்பாவும் கடைக்கு டீ சாப்பிடறதுக்கு போவோம். ஒரு ஒரு டீ சக்கரை போட்டு, ஒரு டீ சக்கரை இல்லாம அப்படின்னு சொன்னா, பெரியவருக்கு சக்கரை இல்லாம போடுப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா வாஸ்தவத்துல அவருக்கு சுகர் கிகர் ஒண்ணும் கிடையாது, அவர் எப்படி வேணாலும் சாப்பிடுவார். நான் தான் சுகர் இல்லாம சாப்பிடணும்னு சொன்னார். எதனால இது? அவ கிராமத்துல இருந்தவா, சுத்தமா, மனசு சுத்தமா இருந்திருக்கக்கூடியது, காத்து சுத்தமானது, ஜலம் சுத்தமானது, எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இருந்தது. இப்ப எல்லாமே கெமிக்கல்ஸ்னால ரொம்பவும் கலந்து கெட்டு குட்டி செவரா போய் கிராமமாவது உருப்பட்டி இருந்தது, அதையும் கூட உருப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம எல்லாம் கலிகாலம் அப்படிதான் போயிட்டு இருக்கும். எல்லாம் ஒரு காலத்துல இப்ப என்ன, இந்த காலத்திலேயே பாருங்க, இப்ப எத்தனை பேர் குடுமி வச்சுட்டு இருக்கான் பாருங்க. ஃபேஷன் பேர்ல குடுமி வச்சுட்டு இருக்கான். எல்லாம் மாறி போறதா இல்லையா? எல்லாரும் கட்டிட்டு இருக்கானே, இப்படி எடுத்து போட்டு இங்க கட்டிக்கிறான், எத்தனை முடிய வளர்த்துட்டு இருக்கான் ஆம்பளை, நம்ம பாக்குறோமே. அப்ப எல்லாமே ஒரு 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 மேல போயிட்டு கீழே வரும். அப்ப அந்த மாதிரி இந்த கால விசேஷத்துல இப்படி கீழே கலிகாலத்துல இப்படி இருக்கு. நாளைக்கு திருப்பி இது வந்துடும், கிருத்த யுகம் வந்துடும். எதுக்கு இதெல்லாம்னா, அப்போ அவவாளினுடையதான ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம் எல்லாமே குறைஞ்சி போகிறது. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு சுகமா சுலபமா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வீரியம், தேஜோ, பலம், சால்பம், வீரியம், தேஜஸ், பலம் இதெல்லாம் குறைச்சலா இருக்கு என்று அவேக்ஷியசாக மனுஷ்யானாம் அவேக்ஷியச ஹிதாய சர்வபூதானாம் வேதபேதான் கரோதி சஹா. இங்க ஒருத்தர் வேதத்தை சொன்னாருன்னா அது எங்கேயோ ஒரு மூலையில, லோகத்துல ஏதோ ஒரு மூலையில நல்லது நடக்கும். ஏன்னா இவர் இத பண்ணது சர்வபூதானாம் ஹிதாய. கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசித்தான்,
அதனால மாடுகள் எல்லாம் நேர அந்த சப்தத்தை கேட்டு வந்ததுன்னு பாகவதத்துல இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் வாசிக்கிறார், அதனுடைய அந்த ஒலிய கேட்டு மாடுகள் எல்லாம் அவ பின்னாடி வந்துட்டு இருக்குங்கிறதா நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் பாக்குறோம். நமக்கு பெரியவாள்லாம் என்னதுக்காவது பொய் சொல்ல போறாளா? எதுக்காவது அவளுக்கு அதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா? யாரும் பொய் சொல்லல, நடந்ததை சொல்றா. அப்போ குழல் இனிது யாழ் இனிது அப்படிங்கிறது அதுகளுக்கெல்லாம் தெரியறது. இத்தனை அந்த மாதிரி வேத வாக்கியத்தினுடையதான இனிமை எல்லா பூதங்களுக்கும் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாட்ஸ்அப்ல ஒண்ணு வந்தது, ஒரு இடத்துல வேதம் சொல்லிட்டு இருக்கா, ஒரு மாடு அது பாட்டுல வந்து உக்காந்துட்டு இருக்கு, அது பாட்டுல வந்து உக்காந்துட்டு இருக்கு. ஏதோ பூர்வ ஜென்மத்துல என்னமா இருந்ததோ, ஒரு உபன்யாசம் ராமாயண உபன்யாசம் பண்ணா எங்கேயோ நார்த் இந்தியால அந்த இடத்துல வந்து ஒரு குரங்கு அது பாட்டுல வந்து உக்காந்துட்டு இருக்கு. சில நேரங்கள்ல அது எடுத்து புஷ்பங்களை அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கு. இதுல எந்த அளவு உண்மை வாட்ஸ்அப்ல வருது எதுவுமே நம்ப கூடாதுங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் இதெல்லாம் சர்வதா நடக்கக்கூடியவைகள். சர்வதா ஏன்னார், ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் வேதத்தை சொல்லிட்டு இருந்தாருன்னா அவ அந்த இடத்துல எப்படி ஒருத்தருக்கு கெட்டதான எண்ணம் தோணும், எப்படி ஒருத்தருக்கு இன்னொருத்தரை அடிக்கணுங்கிற எண்ணம் தோணும். அப்ப இது எல்லாமே சர்வஹிதாய ஹிதாய சர்வபூதானாம் வேதபேதான் கரோதி சா. அப்படி எம்பெருமானே வேதங்களை எல்லாம் பிரித்து கொடுத்தான். யயாசௌ குருதே தன்வா வேதமேகம் பிருதக் பிரபு வேதவியாசாபிதானாது சாச்சமூர்த்திர் மதுத்விஷா. எம்பெருமான் எந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு இந்த வேதங்களை பிரித்தலெனும் கர்மாவை பண்ணுகின்றானோ அந்த திருமேனிக்கு வேதவியாசன் என்று பெயர், வேதங்களை பிரிப்பவன் என்று பெயர். யயாசௌ குருதே தன்வா, எந்த தனுவினாலே எந்த உடம்பினாலே வேதமேகம் பிருதக் பிரபு, வேதம் ஒன்றாகவே இருப்பதை பிருதக்காக பிரித்து காண்பிக்கின்றானோ அந்த திருமேனிக்கு வேதவியாசாபிதானாது சாச்சமூர்த்திர் மதுத்விஷா. மதுத்விட்டான எம்பெருமான் ஹயக்ரீவனினுடைய முதலிலே பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணதான மதுத்விட்டானதான எம்பெருமானினுடையதான அந்த திருமேனிக்கு வேதவியாசன் என்று பெயர். யஸ்மின் மன்வந்தரே வியாசா ஏ ஸ்யுஸ்தான் நிபோதமே யதா ச வேத சாகானாம் வியாசேன கிரியதே முனே. எந்தெந்த வேதகால எந்தெந்த மன்வந்தரங்களிலே என்னென்ன வேதங்களாக எந்தெந்த வியாசனாக இருந்து வேதங்களை பிரித்தான் என்று சொல்லுகிறேன். யஸ்மின் மன்வந்தரே வியாசாஹ ஏ ஸ்யுஸ்தான் நிபோதமே, எந்தெந்த வியாசர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறேன். தான் நிபோதமே, என்னிடமிருந்து கேட்டுக்கொள். யதாச்ச வேத சாகானாம் வியாசேன கிரியதே முனே, வேத சாக்கைகள் எல்லாம் வேத வியாசரால் எவ்வாறு பிரிக்கப்பட்டனவோ. அஷ்டாவிம்சதி கிருத்வோ வை வேதோ வியஸ்தோ மகர்ஷிபிஹி. ஐயா அப்பா மைத்ரேயா, இதுவரைக்கும் 28 முறை வேதங்கள் துவாபர யுகங்கள் கழிந்திருக்கின்றன. அந்த துவாபரங்கள்ல வைவஸ்வதேந்தரே தஸ்மின் துவாபரேஷு புனః வைவஸ்வத மன்வந்தரத்திலே வரைக்கும் 28 முறை வேதங்களை பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது வேதங்களை பிரித்தார். அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கலிகாலம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் ஒன்றா இருக்கு, அதுகளை பிரிக்கணும் மறுபடியும் வந்து. அது யார் யாரு அப்படின்னு அப்படி வேதவியாசா வெதீதாயே ஷ்டாவிம்சதி சப்தமா 28ஆக இருக்கக்கூடியதான எந்த வேதவியாசர்கள் எல்லாம் இதுவரை கழிந்திருக்கின்றார்களோ சதுர்தாய கிருதோ வேதோ துவாபரேஷு புனః. துவாபர யுகத்துல மறுபடியும் எவனால வேதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அதுல யார் யார் இருந்தாள்னு சொல்றேன் கேள். துவாபரே பிரதமே வியஸ்தா ஸ்வயம் வேத ஸ்வயம் புவா. முதல் துவாபரத்திலே இந்த மனுவினுடையதான முதல் வியாபார இதுல வைவஸ்வத மனுவினுடையதுல இதுவரைக்கும் 28 துவாபர யுகம் வந்திருக்கு. அந்த ஒவ்வொரு துவாபர இதெல்லாம் வைவஸ்வத மனுவினுடைய காலத்திலேயே அதுல முதல்ல ஸ்வயம் புவா பிரம்மாவே வேதத்தை பிரித்து கொடுத்தார். அவ்வளவுதான், இனிமே பெருசா லிஸ்ட் தான். த்விதீயே துவாபரே சைவ வேதவியாச பிரஜாபதி. ரெண்டாவது துவாபரத்துல ஒரே மன்வந்தரம் தான் இது, நாம இப்ப இருக்கக்கூடிய மன்வந்தரத்துல அதுல வேதவியாச பிரஜாபதி. இரண்டாவது துவாபரத்துல அவர் வேதவியாசர் பிரஜாபதியாக இருந்தார். பிரஜாபதி தான் வேதவியாசனா இருந்தார்.
திருத்தீயேச்ச உஷனா வியாசாக மூன்றாவது துவாபரத்துல 28 பேர் பேருக்க வேதவியாசரா பிரம்மா பிரஜாபதி உஷனா உஷனான்னா சுக்கராச்சாரியார் சதுர்த்தேச்ச ப்ரஹஸ்பதி நாலாவதா ப்ரஹஸ்பதி சவிதா பஞ்சமே வியாசாக அஞ்சாவதா பஞ்சம துவாபர யுகத்துல சவிதா இருந்தார் சவித்ரு தேவதை ஷஷ்டே மிருத்யுஸ்தத ஸ்மிருத பிரபு ஆறாவதுல மிருத்யு தேவதை வேதவியாசனாக இருந்தான் சப்தமேச்ச ததைவேந்திரஹ ஏழாவதுல வேதவியாசனாக இது வந்து ஒரு போஸ்ட் தான் இது அந்த மாதிரி வேதவியாசனாக ஏழாவதுல வசிஷ்டன் இருந்தான் இந்திரா சப்தமேச்ச ததைவேந்திரோ வசிஷ்டாஷ்டமே ஸ்மிருதா எட்டாவதா வசிஷ்டர் இருந்தார் சாரஸ்வத நவமே ஒன்பதாவதுல சாரஸ்வதர் இருந்தார் திரிதாமா தசமே ஸ்மிருதா இது வரைக்கும் தேவதைகளை சொன்னார் பிரம்மால ஆரம்பிச்சு இந்திரன் தேவதை வசிஷ்டர் வரைக்கும் வந்தது இனிமே ரிஷிகளா வரப்போறது சாரஸ்வத நவமே திரிதாமா தசமே ஸ்மிருதா ஏகாதசே து த்ரிஷிகா ரிஷிகருங்கிறவர் 11வது வேதவியாசர் பாரத்வாஜஸ்ததः பராஹ பரத்வாஜர் இல்ல பரத்வாஜஸ்ததः பராஹ பரத்வாஜர்னா பரத்வாஜர் பாரத்வாஜர்னாக்க பரத்வாஜருடைய வம்சத்துல வந்தவர் அல்லது அவர் குமாரர்னு அர்த்தம் இங்க பரத்வாஜர் தான் இருக்கு பரத்வாஜஸ்ததः பராஹ த்ரயோதசே சாந்தரிக்ஷாஹ 13 அந்தரிக்ஷருங்கிறவர் 14வதாக வர்ணீ சாபி சதுர்தசே வர்ணி அப்படிங்கிறவர் த்ரையாருண பஞ்சதசே த்ரையாருணர் அப்படிங்கிறவர் 15வது வேதவியாசரா இருந்தார் ஷோடசே து தனஞ்சயாஹ ஷோடசம் 16வதுல தனஞ்சயருங்கிறவர் அதெல்லாம் இவனா இருக்காது தனஞ்சயன்னா அர்ஜுனன் நினைச்சுக்க வேண்டாம் ரித்துஞ்சய சப்ததசே ரித்துஞ்சயர் அப்படிங்கிறவர் 17வது வேதவியாசர் ததூர்த்வம் ச ஜயஸ்மிருதாக ஜயர் அப்படிங்கிறவர் 18வதா இருந்தார் ததோ வியாசோ பரத்வாஜோ மறுபடியும் பரத்வாஜர் ஒருத்தர் இருந்தார் பரத்வாஜா ச கௌதமாக அதுக்கு மேல கௌதமர் 20வதா இருந்தார் கௌதமாதுத்தரோ வியாசோ ஹர்யாத்மா 21வதா அவருக்கு மேல இருந்தவர் ஹர்யாத்மா என்று யோபி தீயதே என்று யாரை அழைக்கிறோமோ அவர் இருந்தார் அத ஹர்யாத்மனோம் தேச்ச ஸ்மிருதோ வாஜஸ்ரவா முனிஹி ஹர்யாத்மருடைய காலத்துக்கு அப்புறமா வாஜஸ்ரவாக அப்படிங்கிறதான முனிவர் இருந்தார் வாஜஸ்ரவச சர்வ வேத சந்ததௌ அப்படின்னு வேதம் சொல்லறது காட்டக்கத்துல மட்டும் சொல்லறது வாஜஸ்ரவாக சோமசுஷ்காயனஸ்தஸ்மாத் அந்த வாஜஸ்ரவசுக்கு அடுத்தது சோமசுஷ்காயனர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தஸ்மாத் தனபிந்துரிதி ஸ்மிருதாக அவருக்கு மேல தனபிந்து திருணபிந்துன்னு 2 பாடமும் இருக்குமோ என்னவோ அடியன் புஸ்தகத்துல தனபிந்துன்னு இருக்கிறதா இருக்கு ஒருவேளை திருணபிந்துவா இருக்கலாமோ என்னவோ தத ஸ்மிருதாக ரிக்ஷோ பூத் பார்கவஸ்தஸ்மாத் பிருகு வம்சத்துல வந்த ரிக்ஷருங்கிறவர் 25வதா இருந்தார் ரிக்ஷோ பூத் பார்கவஸ்தஸ்மாத் வால்மீகிர்யோபி தீயதே வால்மீகி என்று அவரே சரி அறியப்படுகின்றார் தஸ்மாத் ரிக்ஷோ பூத் பார்கவாஹ 26 27 வால்மீகி அடுத்தது தஸ்மாத் அஸ்மத் பிதா சக்திர் வியாசாக அதற்கு மேல எங்களுடைய அப்பா வியாசர் இருந்தார் இந்த வம்சம் பாருங்க வியாசர் இருந்தார் வியாசரா இருந்தவர் எங்க அப்பா சக்தி சக்திங்கிறவர் சின்ன வயசுலயே போயிட்டாருன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம் இதுலயே ஆரம்பத்துல தன்னுடைய பிள்ளையினுடையதான வியோகத்தை தாழாமல் அப்படி இருந்தார் அவளுடையதான தன்னுடைய மாட்டு பொண்ணாத்துக்கு போனார் அவர் தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கணும்னு போனார் வசிஷ்டர் அந்த நதியெல்லாம் ஜலத்தை குறுக்கின்றது இவரை போய் மாய்க்கிறதுக்கு நமக்கு பாப்பத்துக்கு காரணமாயிடக்கூடாதுன்ட்டு அதாவது இன்னைக்கு பஞ்சாப் சட்லஜ் சீனா அப்படிலாம் சொல்லக்கூடியதான நதிகள் விதஸ்தா பருஷ்ணிங்கிறதான நதிகள் அதுக்கப்புறமா அவர் அப்படி வெறுப்போட வருத்தத்தோட நடந்து வந்துட்டு இருந்தாராம் பிள்ளை போயிட்டான் விஸ்வாமித்திரரால அடிக்கப்பட்டு இந்த பிள்ளை போயிட்டான் அவனால விஸ்வாமித்திரராலே ஏவப்பட்டது அந்த சக்திங்கிற பிள்ளை போயிட்டான் அப்படின்னு தன்னுடையதான மதந்தினோ என்னமோ தன்னுடைய மாட்டு பொண்ணு அங்க வந்துட்டு இருக்காரு அங்க அவ இருக்கக்கூடியதான இடத்துக்கிட்ட அப்படி வந்துட்டு இருக்கச்சே யாரோ வேதம் புருஷன் வேதம் சொல்ற சத்தம் கேட்கறது மாட்டு பொண்ணு இருக்கிறதான இடத்துல எப்படி ஒரு புருஷன் சத்தம்னு அப்படி கேட்டுன்னு வரும்பொழுதே இவ வெளியே வந்து வாங்கோப்பா உங்க பேரன் தான் கர்ப்பத்துல இருக்கான் உங்க பேரன்றது
வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, சக்தியோடைய பிள்ளை கர்ப்பத்துல இருக்கான், அவன் தான் வேதம் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னாளா. இவருக்கு ஒரே சந்தோஷமா. அந்த பிள்ளைதான் பராசரர், அவர் தான் பராசரர். அதனால இவர் சொல்றாரு, அவர் சின்ன வயசுலயே போயிட்டாராம். அவர் போயிட்டார் அப்படிங்கிற காரணத்தினால வசிஷ்டர் தன்னை உயிரையே போக்கிக்கணும்ன்ற அளவுல இருந்திருக்கார், ஆத்மஹத்தி பண்ணிக்கணும்னு. ஆனா அதுக்குள்ள அவர் வேதவியாசரா இருந்திருக்கார் அப்படிங்கிறது. தஸ்மாத் அஸ்மத் பிதா சக்திர் வியாசஸ் தஸ்மாத் அகம் முனே. அதுக்கப்புறமா நான் வேதவியாசனாக இருந்தேன். ஆனா என்னாச்சு? வேதவியாசக்திர் வியாசஸ் தஸ்மாத் அகம் முனே ஜாது கர்ணோ பவன் மத்தா கிருஷ்ணத்வைபாயனஸ்ததா. அதுக்கு மேல ஜாது கர்ணர் அப்படிங்கிறவர் இருந்தார். அஷ்டாவிம்சதிரித்யேதே வேதவியாசா பிரகீர்த்திதாக. இந்த மாதிரி 28 பெயர் வேதவியாசர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏகோ வேத சதுர்தாது தைஹ்கிருதோ துவாபராதிஷு. 28 வேதவியாசர்கள்ல ஏகோ வேத சதுர்தாது தைஹ்கிருதோ துவாபராதிஷு. ஒரே வேதமே ஒவ்வொரு துவாபரங்களிலேயும் 4ஆக பிரிக்கப்படுகின்றது. ஏகோ வேதா சதுர்தாது தைஹ்கிருதோ துவாபராதிஷு. நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் கொஞ்ச நாளைக்கு அதுல இருந்தேன் வேதவியாசராக, அவர் இன்னும் இருந்துட்டு இருக்கார். ஆனா அடுத்த இதுல ஜாத்துக்கர்ணர் வந்துட்டார். இப்போ அவர் பேசிட்டு இருக்கிற காலத்துல இவர் மேல சொல்ல போறார், வேற யார் இருக்க போறா அப்படின்னார். கிருஷ்ணத்வைபாயன ஜாத்துகர்ணோ பவன் மத்தா கிருஷ்ணத்வைபாயனஸ்ததா ஜதுகர்ணி புத்திரஹா அப்படின்னு இவருடைய பிள்ளை, அதாவது இன்னைக்கு இருக்கிறவர், அதாவது நாம சொல்லக்கூடிய வியாசர், அவர் ஜதுகர்ணி புத்திரஹா ஜாத்துகர்ணஹா அப்படின்னு அவருக்கு பெயர். அதுதான் கிருஷ்ணத்வைபாயனர். கிருஷ்ணத்வைபாயனர் தான் நாம சொல்லக்கூடிய வேதவியாசர். ஏன்னா அவர் கருப்பு வர்ணத்துல இருந்ததுனாலேயும் கொஞ்சம் கருப்பா இருந்திருக்கார். அதே மாதிரி துவீபத்துல பறந்திருக்கார் அப்படிங்கிறதுனால. அப்போ எனக்கு அப்புறமா ஜாத்துகர்ணன், அதாவது ஜதுகர்ணியினுடையதான வம்சத்திலே வந்தவன் அந்த கிருஷ்ணத்வைபாயனன் என்னுடைய பிள்ளை. இந்த மாதிரி இன்னைக்கு 28வது அஷ்டாவிம்சதி தமேன்னு நாம சங்கல்பத்துல சொல்றா பாருங்க. அப்போ 28 வேதவியாசால் இப்போ 28வது கலியுகம் நடந்துட்டு இருக்கு. 28 வாட்டியும் இதுவரைக்கும் துவாபர யுகம் கடந்திருக்கிறதுல வேதத்தை பிரித்திருக்காள். வரிசையா யார் யார் பிரித்திருக்கான்ங்கிறத காண்பித்தார். ஏகோ வேத சதுர்தாது தைஹ்கிருதோ துவாபராதிஷு. ஒரே வேதமே ஒவ்வொரு துவாபர யுகங்களிலேயும் பலதாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி பவிஷ்யே துவாபரே சாபி திரௌணிர் வியாசோ பவிஷ்யதி. இனிமே வரக்கூடிய அடுத்த துவாபர யுகத்துல துரோணனினுடைய புத்திரன் திரௌணிகி அஸ்வத்தாமா, அந்தவன் வியாசனாக இருப்பான். வ்யதீதே மம புத்திரேஸ்மின் கிருஷ்ணத்வைபாயனே முனே. என்னுடைய பிள்ளையாகிறதான கிருஷ்ணத்வைபாயனாக இந்த வியாசன் போன பிறகு அந்த வியாச பதவிக்கு துரோணனினுடைய பிள்ளை அஸ்வத்தாமா வருவான். அதாவது இவா எல்லாமே அடுத்தது இவாதாங்கிறத நிச்சயம் பண்ணி வச்சிருக்கா. அதாவது வியாசா டெசிக்னேட் அப்படிங்கிறது. இப்போ இது வரைக்கும் 28 பேர் வந்திருக்கா. 29வதாக அஸ்வத்தாமா திரௌணி வரப்போறான்னு சொல்லி, இப்போ வேதம் அப்படிங்கிறதுனுடைய பெருமை என்ன அப்படின்னார். வேதம்ங்கிறது பிரணவமே தான் வேதம். அந்த வேதமே தான் பிரணவாட்சரமாக இருந்துருக்கு, அழிவில்லாததாக இருந்துருக்குன்னு பிரணவத்தினுடையதான பெருமையை காண்பிக்க போறார். அதாவது ஓம் தத் சதிதி நிர்தேசா பிரம்மண ஸ்ரீவித ஸ்மிருதான்னு சொல்லி இருக்கு கீதையில. அது பிரம்மத்தை குறிக்கக்கூடியதான வார்த்தை. ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம எதேகம் அக்ஷரம் பிரம்ம சர்வாம்னாய சமன்விதம் தாரகம் சர்வஜந்தூனாம் தத்துவம் தவச்ச வாச்சகம்னு யாதவாபிதே முதல் ஸ்லோகம். அத அந்த இடங்களை வர்ணிக்கிற பொழுது சொல்லலாம். இது சுவாமியினுடையதான ஸ்லோகம். அப்படி வேதம் லோக ஹிதத்துக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரித்திருக்கக்கூடியதான வேதவியாசர்கள் யாருங்கிறத காண்பித்தார். இந்த அத்தியாயத்தை முடிச்சுடலாம்னு நினைச்சேன். ஆனால் ஏதோ மனசுல தோணினதான வேதத்தினுடைய பெருமைன்னு என்னவோ தோணினதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்.
அதனால ஒருவேளை அது சொல்லாம இருந்தா அது முடிச்சிருக்கலாமோ என்னவோ. பரவாயில்ல, நாம அடுத்த வாரம்ங்கிறதுல வர சனிக்கிழமையில பெருமாள் அனுகிரகத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.